திருமந்திரத்துல நம்ம ஒழுக்க நெறிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒழுக்கத்துல இப்ப என்ன ஒழுக்கம் பார்க்க போறோம்னா, குருவுக்கு செய்யும் சேவை. என்னோட குரு அன்னை சகுந்தலா எப்போதுமே சொல்லுவாங்க, குருனா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். குருனா எந்த ஒரு தன்னலமும் இல்லாம, எதிர்பார்ப்பும் இல்லாம தனக்கு கிடைத்த அந்த ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கடத்தி செல்றது. தன்னால முடிஞ்ச எல்லா தொண்டுகளையும் எல்லா உயிருக்கும் பாரபட்சம் இல்லாம கடத்தி கொடுக்கிறது. அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர் தான் குரு. அந்த குருவுக்கு செய்யும் சேவை உன்னோட நிறைய கர்மாவை கழிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். குருவோட அருள் உன்னோட கர்மாவை கடந்து செல்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமூலரையா சொல்றாரு. இன்னும் ஆழமா குருனா யாரு, குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நிறையவே சொல்றாங்க. அது எல்லாமே நம்ம வரப்போற பாடல்கள்ல பார்ப்போம். ஆனா குருவுக்கு செய்யும் சேவை, அந்த சேவை தான் உன்னோட ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமான பங்காற்றும் அப்படின்னு திருமூலரையாவே சொல்றாங்க அப்படின்னு என்னோட குரு சொல்லுவாங்க. எந்த வகையிலாவது, அதாவது குருவுக்கு செய்யும் சேவைன்னு உடனே ஒரு பொருளோ ஒரு பணமோ அந்த மாதிரி சேவை இல்லை. உனக்கு அந்த குரு என்ன கொடுத்தாங்களோ அதை உலகுக்கு உன்னால என்ன செய்ய முடியும், அந்த சேவையை செய்ய குருவுக்கு உன்னால இந்த உடம்பால என்ன ஒரு கருவியா அங்க இருக்க முடியும், அந்த செயல் நடக்கிறதுக்கு உன்னால என்ன சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத நீ செய்யணும் அப்படின்னு என்னோட குரு சொல்லுவாங்க. அதனால சேவை ஒரு பொருளோ பணமோ இல்லை. எந்த ஒரு காரியத்திலையும் மக்களுக்கு குரு கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு துரும்பா இருந்தா கூட அந்த சேவையை இறைவன் பார்த்து உங்களுக்கு கர்மாவை மாற்றி அமைப்பார் அப்படின்னு என்னோட குரு சொல்லுவாங்க. நீங்க சேவை செய்ய ஆரம்பிங்க, அதுல ஒரு பங்கா இருங்க, உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா மாறும்.